பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 12 ராசிக்கான பலாபலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து நான் கணித்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் என்னுடைய அனுபவத்துல இந்த நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக, ஒரு நிம்மதி தரக்கூடிய மாதமாக அமையுமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்துல இருக்கக்கூடிய கிருத்திகை 2, 3, 4, அதே நேரத்துல ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 1, 2, ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி, எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள், எத்தனை அனுபவித்து விட்டீர்கள். கண்ணில கண்ணீருக்கு பதிலாக ரத்த கண்ணீரை சதித்த உங்க வாழ்க்கை. காரணம் குருவின் இடமாக இருந்தாலும் கூட எத்தனையோ வேதனை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிவிட்டார் அதிசாரமாக. அதே நேரத்தை திரும்ப பாத்தீங்கன்னா அவர் கடகத்தில் இருந்து திரும்பவும் மிதுனம் வருவதற்கான ஒரு காலம், அந்த இடைப்பட்ட நேரம், இந்த இடைப்பட்ட நேரம் இத்தகைய மாற்றத்தை தருவனா ஒரு நல்ல மாற்றம் தரும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ரிஷபத்தை பொறுத்தவரை அருமையான ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது ஒரு மாத பலன் சொல்லும் பொழுது சோழி பிரசன்னத்துல தனிப்பட்ட ஒரு கிரகத்தை வைத்தெல்லாம் கணித்து சொல்லிவிட முடியாது. கொஞ்சம் பொறுமையா நிதானமாக கேட்பீர்களானால் மற்ற கிரகங்கள், பலம் வாய்ந்த கிரகங்கள், பலகீனமான கிரகங்கள்லாம் ஜோதிடத்துல கிடையாது. அந்த வகையில 3 கிரகங்கள் முக்கியம். அதை ஒண்ணு பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன், அடுத்தது சனி பகவான், அடுத்தது குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் பாத்தீங்கன்னா கடக குருவாக இருக்கிறார். டிசம்பர் 5ஆம் தேதி வரை மிதுனத்துக்கு வருகிறார். அதுக்கப்புறம் தான் அந்த இடைப்பட்ட காலம். இந்த இடைப்பட்ட காலத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதே நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமைதான். இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த மாதத்துல நான் சொல்ல போவது என்னவென்றால் சனி பகவான் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக போகிறார். எப்பன்னு பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி. அருமையான ஒரு சந்தர்ப்பங்க, அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னு சொல்றேன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் லாப சரியாக இருந்தவர் இனி கர்ம சரியாக மாறப்போகிறார். கவலையே பட வேண்டாம். அதே நேரத்தில் சனி பகவான் 5, 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 5, 8ஆம் பார்த்து எத்தனை அவமானங்கள், எத்தனை ஏமாற்றங்கள். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு நகருகின்ற சூழ்நிலை, மனவேதனையோடு. சிலரெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய குறைபாடு, சின்ன சின்ன கோபதாபங்கள், குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்தித்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், கர்ம சனியாக வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அது இந்த நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதம் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வுங்க. சனி பகவானும் குரு பகவான் அதே நேரத்துல செவ்வாய் சென்று நிற்கின்ற இடமும் ஒரு அற்புதமான இடம். குறிப்பா சொல்ல போனா கடகத்தில் இருந்து அவருடைய பார்வையும் ஒரு அற்புதமான பார்வையாகப்படுகின்றது. என்னுடைய அனுபவத்துல இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம். குறிப்பா சொல்ல போனா செவ்வாய் உங்களுக்கு கூடவே இருக்கிறாருங்க. 2 கிரகங்கள் அழகான பாடத்தை நடத்தி காட்டினார் சனி பகவான். ஏதோ கைக்கு கிடைத்தது வாய் கெட்டாத ஒரு நிலையை நடத்தி காட்டினார் குரு பகவான். இதற்கு இடைப்பட்டல ஒரு ஆள் இருக்காரு. அவர்தான் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய். செவ்வாய் மட்டும் ஒருவருக்கு வசப்பட்டு விட்டால் போறாதா? அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் இருந்தாலும் கூட ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடையவன். ஒரு வீடு வாங்கிட்டீங்க, கட்ட முடியாமல் போராடினீர்கள். ஒரு அடி மண்ணு கூட சொந்தம் இல்லாத நிலை, நில சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத்தனையும் உங்கள் பக்கம் திருப்பி தருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். 3 கிரகங்கள் நான் சொன்னேன் அல்லவா. சனி பகவான் அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது கர்ம சனியாக இருந்தார். இப்ப லாப சனியாக இருந்தவர் லாப சனியிலிருந்து திரும்பவும் கர்ம சனிக்கு வரப்போகின்றார். அதாவது கர்ம சனிக்கு வந்து விட்டதே என்று பதறி விடாதீர்கள். 7ரை சனியோ, அர்த்தாசிரம சனியோ, ஜென்ம சனியோ, பாத சனியோ எதுவும் இல்லாத நேரத்தில் கர்மாவின் பலன். அதே நேரத்தில் ஒன்று சொல்லிக் கொள்வதின் கடமை சரியாக இருக்க. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை போல தவறான பழக்க வழக்குகள், தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தா தயவு செய்து வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல சொல்ற இந்த காலகட்டம், இந்த சனி முழுமையான இப்ப வக்கர பயிற்சி தானே, வக்கர நிவர்த்தி தானே ஆயிருக்காரு. முழுமையான சனி பயிற்சி
வாக்கிய பஞ்சாரம் நடைபெறுவதற்கு காலம் இருப்பதனால இடைப்பட்ட காலத்துல மனசையும் உடம்பையும் சரியான முறையில மனம் சிதறல் அடையாம தவறான பாதையை நோக்கி இருந்து விட்டாலே போதும். என்னுடைய அனுபவத்துல ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரிஷபம். ஏன்னா உங்களுடைய இடத்துக்கு சொந்தக்காரன் குரு இல்லையா? அந்த வகையில பார்க்கும் பொழுது கவலையே படாதீங்க. துன்பங்களும் துயரங்களும் மாறி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். சிலருக்குலாம் திருமண தடை, திருமணத்துல தடை, திருமணத்துல பிரச்சனை. அது காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமான ஒரு போராட்டம் கடந்த நிகழ்வாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஆரப்படுங்க. இந்த நவம்பர் மாசம் போகட்டுமே. நவம்பருக்கு அப்புறம் அடுத்த வருகின்ற காலத்துல அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீர்களால் வெற்றியை தருவீர்கள். 3 கிரகங்கள் உங்களுக்கு துணை இருப்பதனால அற்புதமான சந்தர்ப்பம். அதே நேரம் சாட்சிக்காரங்காலில் விழுந்த விட சண்டைக்காரங்காலிலே விழுந்தலாமே. அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் அவர் ஒருவரே உங்களை காத்து ரட்சிக்கின்றவர். அந்த வகையில பார்க்கும்போது திருத்தணி இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல தாக்கம் ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க. ஐப்பசி மாசம் எந்த பசி இருந்தாலும் தீரக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய 17ஆம் தேதி முடியாதவனுக்கு முடவன் முடுக்கு என்பார்கள். அந்த வகையில் ஒரே ஒரு முறை காவிரி பாய்கின்ற அந்த இடம் சென்று 3 முறை காவிரியை முழுகி கதிரவனை நெய்ப்பினால் ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்ற சூரியன் சொல்லக்கூடிய சூரியனுடைய அருளை முழுமையாக பெற்றால் வெற்றி வசப்படும்.